நம்மளோட இந்தியாவோட ஐஎன்ஆர் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸில் அவங்களோட அந்த கரன்சியோட இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது வேல்யூவில். ஸோ அதெல்லாம் எது அப்படிங்கிறது தான், எந்தெந்த கண்ட்ரீஸ் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கெஸ் பண்ணுங்க. நேபாளோடது, நேபாளிஸோட ருப்பி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ₹1 மேலே தான் இருக்கும். ஒரு 1.5 இருக்கா? எஸ், கொஞ்சம் நியராக வந்துட்டீங்க. 1.6 NPR. அடுத்து ஜப்பான், ஜப்பானீஸ் என் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜப்பானீஸ் நம்மளை விட அதிகமாகவே இருக்கா? ஆமாம், ₹1 அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட நேபாள் மாதிரியே ஒரு 1.5 இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நியராக தான். 1.7 JPYல இருக்காங்க. அடுத்து சவுத் கொரியா, சவுத் கொரியன் ஒன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சவுத் கொரியன் இன்னும் கொஞ்சம் அதோடவே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ₹14 இருக்குமா? 16 KRW. அடுத்து வந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கன் ருப்பி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். அது ஒரு 3.5 இருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட், 3.5 LKRல இருக்கு. அடுத்து கம்போடியா, கம்போடியன் ரியல். கம்போடியா ஒரு ₹7 இருக்குமா? 47 KHRல இருக்கு. அடுத்து கொலம்பியா, கொலம்பியன் பேசோ எவ்வளோ இருக்கும்? கொலம்பியன் கண்டிப்பாக அதோட அதிகமாக தான் இருக்கும். ஒரு ₹50 இருக்குமா? ரெண்டுமே ஈக்குவல் தான். 47 COPல இருக்காங்க. அடுத்து உஸ்பெகிஸ்தான், உஸ்பெகிஸ்தானி சொம் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 51. 148 UZS இருக்காங்க. அடுத்து இந்தோனேஷியா, இந்தோனேஷியன் ருப்பியா எவ்வளோ இருக்கும்? இந்தோனேஷியா அதை விடவே அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 170 இருக்கும். 190 IDR இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஓகே. வியட்நாம், வியட்நாமிஸ் டாங் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிறதுனால ஒரு 300 இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. 307 VND. ஸோ இப்போது நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ட்ரிப் போனோம் அப்படின்னா வியட்நாமை சூஸ் பண்ணலாம்.